சட்டங்கள் வந்து இவங்க கடுமையாக்கணும். இவங்க பண்ண மாட்டாங்க. ஆளுகின்ற அரசு வந்து நிச்சயமா பண்ணாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நிச்சயமா இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். மக்கள் பாதுகாப்போடு வாழ்வார்கள். இலவசம் வேண்டாம்னு சொல்றவங்க என்னன்னா கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. இவங்களா போய் கேட்க போறது கிடையாது. யாரும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்பாங்களா? கொடுத்தா யாரும் வாங்கி தான் போவாங்க. அது வந்து பாருனாக்கா இவங்களா போய் வற்புறுத்தி கேட்கல, கொடுத்தா எல்லாருமே வாங்கிக்குவாங்க தான். அது இவங்க கொடுத்தாலும் வாங்குவோம், யார் கொடுத்தாலும் வாங்க தான். இந்த அறிவிப்பு வந்து அம்மா அறிவிச்ச மாதிரி எடப்பாடி அறிவிப்பது கண்டிப்பா நடக்கும், செயலுக்கு வரும். திமுக வந்து அது நடக்காது. ஸ்டாலின் அரசு வந்து நடக்காது. அம்மா அறிவிச்ச திட்டம், எடப்பாடி அறிவிச்ச திட்டம் வந்து நடக்கும். ஒரு ஐயா வந்தாருன்னா இன்னும் நாடு சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இந்த கொரோனா காலகட்டத்தில் உலக நாடுகளே வந்து அஞ்சிய போது ஒரு ஐயா வந்த பீரியடெல்லாம் வந்து இந்த கொரோனான்ற ஒரு இது வந்தது. அப்போ அந்த டைமில் உலகமே ஸ்தம்பித்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரும் அந்த வறுமையில் இல்லாமல், கஷ்டப்படாமல், உணவு பஞ்சம் இல்லாமல் எல்லாம் தமிழக மக்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும் செஞ்சாங்க, சிறப்பாக பண்ணாங்க. இன்னும் அவர் திருப்பி வந்தாருன்னா இன்னும் பல நிறைய விஷயத்தை செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஏன் கொடுக்க முடியாது? மக்களே காப்பாற்ற வந்துட்டாரு. அவர் தான் முதலமைச்சர். மக்களை காப்பாற்ற வந்துட்டாரு. மக்களுக்காக தானே அவரு கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஏன் சாதாரண இந்த குளிர்பான பெட்டி ஏன் கொடுக்க மாட்டாரு? 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இந்த இது கொடுக்க மாட்டாரா? இதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா தான் இருந்தது ஆட்சி. இப்போ இவரு வந்த பிறகு அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணல. சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அது ஒரு ஆட்சியாக கண்டி. இப்போ எடப்பாடியார் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் நலனுக்காக செய்யற எல்லா அரசாங்கமும் நல்ல அரசாங்கம். இதுல ஐயா எடப்பாடி ஐயா இன்னும் சிறப்பா பண்ணுவாரு நாங்க நம்புறோம். மக்களால உருவாக்கப்பட்ட கட்சி இது. அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சி வலுவானதுன்னா ஐயா எடப்பாடியார் தான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பல திட்டங்களை அறிவித்திருந்தாலும் அதுல குறிப்பிடத்தக்க வகையில மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானியம், குளிர்சாதன பெட்டி வீடுகளுக்கு வழங்குவது, அதை தொடர்ந்து பெண்களைப் போலவே ஆண்களும் இலவசமாக நகர பேருந்துகளில் பயணிப்பது என பல திட்டங்கள் இருக்கு. இந்த பிரதான திட்டங்களை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், அதை ஏற்கிறார்களா, இவையெல்லாம் சாத்தியப்படுமா என்பதை மக்கள் என்னவாக நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்று மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இப்போ வந்து அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இலவசமா குளிர்சாதன பெட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு எவ்வளவு பயனுள்ளது, சாத்தியம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கும் மகளிருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் இது இல்லாமல் சில கஷ்டத்தோட நிறைய பேர் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் ஐயா வந்து இன்னும் மேன்மேலையும் நம்ம தமிழக மக்களை வளர வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஆட்சி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே இது தேவைதானா மக்களுக்கு? தேவைதான், தேவையான ஒரு பொருள் தானே. என்ன பயன் அதனால? குளிர்பான பெட்டியால என்ன பலன்னு கேக்குறீங்களா? என்ன சார், இன்னைக்கு இந்த ஆட்சியில கேஸ் இல்ல, கட்டுப்பாடா இருக்கு. நைட்டு வெடிச்ச குழம்பு காலையில வீட்டுக்காருக்கு மனைவி அதை ஊற்றி கொடுத்து அனுப்பாங்க ஆற வச்சு. புரியுதுங்களா? மற்ற காய்கறிலாம் எடுத்து வைக்கலாம். எல்லாருக்குமே உதவுற ஒரு பொருள் தானே. பயனுள்ளதுதான். அருமையா இருக்குது. ஏழை மக்களுக்கு வந்து நிச்சயமா போய் சேர்ற மாதிரி இருக்கு. குளிர்சாதன பெட்டி கொடுப்பது சாத்தியமா? நிச்சயமா. ரொம்ப விலை காஸ்ட்லியாச்சு. அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும். ஏற்கனவே அவருடைய ஆட்சியில சிறப்பாக நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
ஏழை மக்களுக்கு வந்து மகளிர் உதவித்தொகை வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. ம். பணக்காரனுக்கு தான் கிடைச்சது. ம். இன்னும் குடிசையில் இருக்கிற ஏழைங்களுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை. ஆமா ஆமா உண்மைங்களா? ஆமா. ம். அதே மாதிரி நானே சொல்லிடுறேன், ம். மகளிர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பே கிடையாது. சட்டங்கள் வந்து இவங்க கடுமையாக்கணும். ஓ. இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டேன். ஆளுகின்ற அரசு வந்து நிச்சயமா பண்ணாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நிச்சயமா இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். மக்கள் பாதுகாப்போடு வாழ்வார்கள். கண்டிப்பா பயனுள்ளது. இப்போ எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் இருக்கு அப்படின்னா கூட அவங்க இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்குவாங்க, டிவி போட்டு தான் வாங்குவாங்க. ஃப்ரீயா கிடைக்கும் போது அது நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க இன்ஸ்டால்மெண்ட். இப்போ சேலரி ஸ்லிப் கேட்டு தான் கொடுப்பாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல. சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அது வந்து சாதகமா இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்புக்கூடிய இதுதான் அது. இலவசங்கள் வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு? இலவசம் வேண்டாம்னு சொல்றவங்க என்னன்னா கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. இவங்களா போய் கேட்க போறது கிடையாது. யாரும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்பாங்களா? கொடுத்தா யாரும் வாங்கி தான் போவாங்க. அது வந்து பாருனாக்கா இவங்களா போய் வற்புறுத்தி கேட்கல, கொடுத்தா எல்லாருமே வாங்கிக்குவாங்க தான். அது இவங்க கொடுத்தாலும் வாங்குவோம், யார் கொடுத்தாலும் வாங்க தான். பேச்சுக்குனா சொல்லலாமா கண்டி? அவங்க சும்மா கொடுக்குறாங்கன்ட்டு கொடுத்தா அவங்களே கூட வாங்கிக்குவாங்க. சொல்றவங்க கூட தான் வாங்குவாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அது கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கண்டிப்பாக பாரு ஒரு சின்ன வீடாவது இருக்கும், சொந்தமாக இருக்கும். கிராமத்தை பொறுத்த இருக்கிற அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்காது, எல்லாம் வாடகை தான். அதுவும் பாரு சிட்டியை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து வரவங்க தான் நிறைய பேர். அதர் மாவட்டம்லாம் இருக்காங்க இல்லையா, வெளி மாவட்டத்துலேருந்து வந்து தங்கி வாடகை தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு சாதகம் தானே. அது ஒரு நல்ல வரவேற்பு. பல வீடுகளில் இருந்தாலும் கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க, வாங்க தான் செய்வாங்க. ஏற்றுக்காத இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ இலவச அந்த குளிர்சாதன பொட்டி கொடுக்கும்போது வாங்க தான் செய்வாங்க, வேணான்னு மாட்டாங்க. இப்போ இந்த குளிர்சாதன பெட்டின்றது ஒரு கவர்ச்சிகரமான அறிக்கையா பார்க்கலாமா, இல்லை மக்கள் நலன் சார்ந்து பார்க்கலாம்? மக்கள் நலன் சார்ந்து கவர்ச்சிகரமாக அதிகம். எந்தெந்த மக்களுக்கு இது ரொம்ப அதிகமாக பயன்படும்? ஏழை மக்கள். ஏழை மக்கள்லாம் கொடுத்த எல்லா மக்களும் தான் வாங்குவாங்க. ஆனால் ஏழை மக்களுக்கும் முக்கியமாக இருக்கும். இல்லாத வீட்லேயும் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் தேவைப்படும். எல்லாம் வேணாம்னு சொல்லுறது எல்லாம் வாங்கி தான் செய்வாங்க. இந்த அறிவிப்பு வந்து அம்மா அறிவிச்ச மாதிரி எடப்பாடி அறிவிப்பது கண்டிப்பாக நடக்கும். செயலுக்கு வரும். திமுகவில் வந்து அது நடக்காது. ஸ்டாலின் அரசு வந்து நடக்காது. அம்மா அறிவிச்ச திட்டம், எடப்பாடி அறிவிச்ச திட்டம் வந்து நடக்கும். இந்த குளிர்சாதன பெட்டி அறிவிப்பை மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்களா? விரும்பலையோ அறிவிச்சிருக்காங்க. அது வந்து உங்களை பற்றி வந்து எல்லா வீட்லையும் கிடையாது. அதுக்காக கிராமத்துக்காக அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஃப்ரிட்ஜ் இலவசமா கொடுக்கறது எதுக்கு பயன்படும்? பெண்களுக்கு நிறைய உபயோகம் இருக்குல்ல ஐயா. வீட்டு தேவையான பொருட்கள் அதில் உபயோகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தேவைகளுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ பெண்களை போல ஆண்களும் இலவசமா பயணிக்கலாம் பேருந்து, அது எப்படி பாக்குறீங்க? அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் ஐயா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் சில சலுகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் இப்போ ஆண்களுக்கும் ஒரு சில சலுகை கொடுக்குறது நல்ல விஷயமா தான் நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குறாங்க இல்லையா, இதை மக்கள் ஏற்பார்களா? இலவசங்களை மக்கள் விரும்புவார்களா? ஏற்பாங்க மக்கள் விரும்புவாங்க. இலவசங்களை இப்போ விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க. வேற என்னென்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐயா வந்தாருன்னா இன்னும் நாடு சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி இந்த கொரோனா காலகட்டத்தில் உலக நாடுகளே வந்து அஞ்சிய போது ஒரு ஐயா வந்த பீரியடெலாம் வந்து இந்த கொரோனான்ற ஒரு இது வந்தது. அப்போ அந்த டைமில் உலகமே ஸ்தம்பித்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரும் அந்த வறுமையில் இல்லாமல், கஷ்டப்படாமல், உணவு பஞ்சம் இல்லாமல் எல்லாம் தமிழக மக்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும் செஞ்சாங்க, சிறப்பாக பண்ணாங்க. இன்னும் அவர் திருப்பி வந்தாருன்னா இன்னும் பல நிறைய விஷயத்தை செய்வார்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம். இன்னைக்கும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எல்லார் வீட்லயும் இல்லாம இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பலர் வீட்டுல இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜ் எல்லாம்? இருக்கு, இல்லைன்னு சொல்ல இருக்கு. ஆனா இல்லாத வீடுகளும் இருக்குல்ல. உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அப்படிதானே? ஆமா. சொல்லுங்க. இந்த அறிவிப்பு ஃப்ரிட்ஜ், இலவச ஃப்ரிட்ஜ் அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாக்குறாங்க, எப்படி கொண்டாடுறாங்களா, வரவேற்கிறாங்களா? வரவேற்கிறாங்க, நிச்சயமா வரவேற்கிறாங்க. எடப்பாடி ஐயாவை வரவேற்கிறாங்க. அவர் சொன்ன ஒரு சாதனைகளை நிறைவேறும். அவர் என்னென்ன அறிவிப்பு கொடுத்துக்கிறாரு அது எல்லாமே நிறைவேற்றுவாரு. அவர் சொன்னதை மாற்ற மாட்டாரு. ஓகே. ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெரிய பொருளாச்சு, அதை முதல்ல கொடுக்க முடியுமா? இப்ப பலரும் அதான் நேத்துல இருந்து கலைப்பு. நிச்சயமா கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியாது? மக்களே காப்பாற்ற வந்துட்டாரு. அவர் தான் முதலமைச்சர். மக்களை காப்பாற்ற வந்துட்டாரு. மக்களுக்காக தானே அவரு கஷ்டப்படுறாரு.
அப்புறம் ஏன் சாதாரண இந்த குளிர்பான பெட்டி ஏன் கொடுக்க மாட்டாரு? ஓ, 3 சிலிண்டர் கொடுக்குறாரு, இந்த இது கொடுக்க மாட்டாரா? ஓ, நம்புறாங்க மக்கள். நிச்சயமா நம்பி ஆகணும். நீங்க மக்கள் பேசுறதெல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த ஆட்சி வேணும்னு மக்கள் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. அப்போ சொன்னாங்க, அம்மா ஆட்சியிலே சாதனைகள் பாரு, 5 ரூபாய் சாம்பார் சாதம், 1 ரூபாய் இட்லி ஜோறு, நாளைக்கு 4 கிராம் தங்கம் தந்த தாயி, தாய்க்குல மக்கள் மனதில் வாழுகிறாய் நீயே. திருமண உதவி திட்டம் 50,000, மாணவர் மாணவிக்கு பஸ் பாஸ் இலவசம், சந்தியை தாய் பெற்ற தர்மத்தின் தாயே, பல்லாண்டு காலம் முழு எங்கம்மா வாழ வேண்டும் நீயே. மக்களால உருவாக்கப்பட்ட கட்சி இது. அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சி வலுவாந்தனா ஐயா எடப்பாடியார் தான். இப்போ பெண்கள் இன்னொரு கேள்வி, அரசியல்ல பிரதானமா இருக்கிற கேள்வி, குளிர் சாதன பெட்டி என்பது இன்னைக்கு எல்லா வீடுகள்லயும் இருக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் மறுபடியும் அதை கொடுக்கறத மக்கள் எப்படி வாங்குவாங்க? இல்லாதவங்க கிராமப்புறங்கள்ல போய் சேரும் இல்லைங்களா? இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல சில வீட்டுங்களில் கிடையாது, நிறைய வீட்டில் கிடையாது, அவங்களுக்கு போய் சேரும். இப்போ இல்லாதவங்களுக்கு அது சேர்ற மாதிரி நாமளும் பண்ணலாம். அது எவ்வளவு பயனுள்ளது ஒரு குளிர்சாதன பெட்டின்றது ஒரு குடும்பத்துக்கு? பயனுள்ளது தான் அது. 100க்கு 100% பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் வந்து அதில் சேமிச்சு வச்சாங்கன்னா கெடாது. அது பயனுள்ளதாக தான் அமையும். அது ஏழை மக்களுக்கு ரொம்ப நிச்சயமா ஏழை மக்களுக்கு சேர வேண்டிய அது ஒரு பொருள் அது. ஆமா. அதே மாதிரி ரேஷன்ல எண்ணெய் பருப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு முக்கியமானது? அது முக்கியமானதே தான். அது மக்கள் வந்து விரும்புவாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு. இதை விட தரமா, இப்ப இருக்கிறத விட தரமா கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, ஏற்கனவே பெண்கள் இலவசமா போயிட்டு இருக்காங்க பேருந்துல, இப்ப ஆண்களும் போனோம் அப்படின்றது சாத்தியமா? சாத்தியப்படும், நிச்சயமா சாத்தியப்படும். வரவேற்பாங்க நிச்சயமா. பெண்கள் கோச்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க ஏன் கோச்சிக்க போறாங்க? ஆமா ஆமா, அவங்களுக்கும் இலவசம், இவங்களுக்கும் இலவசம். கண்டிப்பா. ஏங்க அவங்க கொடுக்கும்போது 500க்கு மேல கொடுத்தாங்க, அதே நம்ம போது இது நம்புறதுக்கு என்ன இருக்குது? இது மொத்தத்துல பாருங்க, அவங்க 550 கொடுத்தாங்க, 550 பண்ணாங்களா? அவங்க மொத்தத்துல ஒரு 55 தான் பண்ணிருக்காங்க, இன்னும் பண்ணவே நிறைய இருக்கு. என்ன இவங்க இது வந்து பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இது கண்டிப்பா சாதகமா தான் இருக்கும். மக்கள் வரவேற்க கண்டிப்பா வரவேற்பது. நீங்க வரவேற்க? ஆமா கண்டிப்பா. நாம என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இது நல்லதுதான். நீங்களே ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுங்க ஐயா எடப்பாடியார். அதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது நல்லதா இருந்தது ஆட்சி. இப்ப இவரு வந்த பிறகு அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணல, சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அது ஒரு ஆட்சியாக கண்டி. இப்போ எடப்பாடியார் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கிறத விட சப்போர்ட் நமக்கு சென்ட்ரல் லெவலில் இருக்கணும். இப்போ இவர் பேச்சுனால ஸ்டேட் லெவலில் அங்கே எதிர்த்து இப்போ தெரிவிச்சாக்கா அங்கே போய் என்ன வாங்குவார்? இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக வாங்குவார். ஏன்னா நமக்கு சென்ட்ரல் தான் மெயின், புரியுதுங்களா? அங்கேருந்து வந்தால் தான் இவர் சும்மா நாங்கட்டி அங்கே வரல பண்டு வரல எப்படிப்பா எதிரி போய் எவனா கொடுப்பானா? நண்பனாக இருந்தால் தான் வாப்பா உட்கார் பண்ணுவான். அது நமக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் நமக்கு நண்பனாக இருக்கணும், அந்த மாதிரி இதுக்கு தான் வரணும். இது வந்து எடப்பாடி இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும், அது ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அப்படின்றாங்க, அது நல்ல திட்டம் தான். அது வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுத்து எப்படி பார்க்குறீங்க? நிறைவேற்றுறது சாத்தியமா? நிறைவேறும். நிறைவேற்றி தான் இருக்காங்க, அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி தான் இருக்காங்க. நிறைய வீடுங்க கட்டி கொடுத்துருக்காங்க, பசுமை வீடுகள்லாம் அவங்க நிறைவேற்றி தான் கொடுத்துருக்காங்க. சாத்தியம்தான். பெண்கள் இலவச பேருந்து பயணம் மாதிரி ஆண்களும் இலவசமா பேருந்து பயணம் பண்ணலாம், இது எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது தான். சாத்தியமா? சாத்தியம், வரவேற்கத்தக்கது தான் அது. ஆமா. பெண்கள் கோச்சிக்க மாட்டாங்களா? ஏன் கோச்சிக்கிறாங்க? அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்களுக்கு கொடுத்தா ஏன் கோச்சிக்கிறாங்க? அதெல்லாம் கோச்சிக்க சரிசமமா போச்சுன்னு அதுல அவங்க கோச்சிக்க போறாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடுதான் போட்டாச்சு. அம்மா வந்து வீடு அண்ணாமக்காக ஓட்டு போடாத மக்கள் தமிழ்நாடு வந்து வழங்க மாட்டாங்க. ஏங்க பிறந்த பிள்ளைக்கு வந்து மோதிரம் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது யார் என்ன செய்ய போறா? அம்மாவும் எடப்பாடி செய்ய வந்து இன்னும் தமிழ்நாட்டில் வந்து யார் செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா திட்டமே எங்க அம்மா வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த திட்டத்தை எடப்பாடி தான் நிறைவேற்றிட்டு இருக்காரு. எடப்பாடி இருக்க வரைக்கும் அம்மா திட்டத்தை நிறைவேற்றிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். இப்ப பெண்களுக்கு வந்து இருசக்கர வாங்கணும், அங்க மானியம் கொடுக்கறது. ஆமா, கொடுத்தா இருக்கும். அது திமுக இருந்தா தாலி தங்கம் தான் ஒதுக்கிடுச்சுல, தாலி தங்கம் கொடுக்கல, அந்த இருசக்கரம் கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. ஆமா, இல்ல அது பெண்களுக்கு எவ்வளவு பயனுள்ளது? பயனுச்சு, படிக்க போற பிள்ளைகளுக்கு பயன்பட்டுச்சு. அது திமுக அரசு வந்து அதை வந்து முடக்கிருச்சு. அம்மா உணவகத்தை உடைக்கிட்டாங்க. அம்மா உணவகத்துல வந்து சென்னையில வந்து நான் அம்மா இருக்கும்போது
அத்தனை பேர் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அம்மா உணவு வந்து திமுக அரசு வந்து முடக்கிருச்சு. அம்மா திட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இது பண்ணி அதே மாதிரி தான் எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, எடப்பாடி ஒரே அம்மா செஞ்ச திட்டத்தை அப்படியே கொண்டு வந்துருக்காரு. அவ்வளவுதான். சரி, இந்த தேர்தல் அறிக்கைக்கு உங்களுடைய வாழ்த்தை சொல்லுங்க. இது தேர்தலுக்கு வந்து எடப்பாடியே ஜெயிப்பாரு. ஒரு வாழ்த்து சொல்லுங்க, ஏதாவது வாழ்த்து. என்ன வாழ்த்து சொல்லுங்க, இப்படி நம்ம இப்படி ஜெயிக்க போற இத்தனை தொகுதியில கைப்பற்றுவோம் அப்படின்னு. இல்ல, எல்லா தேர்தலும் எடப்பாடி வந்து கரெக்டா முதலமைச்சர் ஆகுவாரு. ஆமா ஐயா, நீங்க உண்மையை சொல்லுங்க, இப்ப திமுக ஆட்சி எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா பண்ற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு பண்ணல. எவ்வளவு மோசமா இருக்கு? ரொம்ப சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க பஸ்ஸுக்கு. ஆனா ஆண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த ஆண்கள்னா ஷேர் ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க, டிவில கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. இப்போ பண்ண எல்லாருக்கும் மக்கள்னா எல்லாரும் மக்கள் தானே, பொதுவாக செய்யணும் இல்லையா? ஆணும் பெண்ணும் சரிசமம்னு பெண்கள் கேட்குறாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்களுக்கும் சலுகை கொடுக்கணும் இல்லையா? ஆமா, பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்களா, ஆண்கள் கஷ்டப்படுறா சொல்லுங்க. அதனால ஐயா எடப்பாடி ஐயா வந்தாருன்னா சரிசமமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம அவங்க தப்பு பண்றாங்க இவங்க தப்பு பண்றாங்க பேசக்கூடாது, பொதுவாக சொல்லிடணும். ஏன்னா எல்லாருமே மக்கள் தான். அவங்க மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கல, ஆண்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க இல்லையா? அதனால செய்யறத மக்கள் எல்லாருக்கும் பொதுவா செய்யுங்க அப்படின்னு அதுதான் எங்களோட கருத்து, நாங்க நினைக்கிறோம். சரி, முக்கியமானது சொல்லுங்க. குளிர்சாதன பெட்டி இத தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை முதல்ல மக்கள் நம்புவாருங்களா? கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஃப்ரிட்ஜ் அவ்வளவு பெரிய பொருளை விலை ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. டிவியே இல்லாத காலகட்டத்துல டிவி கொடுத்த அரசு நம்ம அரசு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால மக்களுக்கு பயனுள்ளது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டுல இன்னும் கூட இல்லை, சரியான டிவி கூட இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, ஏசி இல்லை, வேகாத வெயிலில் கஷ்டப்படுறான். அவங்களுக்கு வந்து அந்த தண்ணியாவது எடுத்து தொண்டையை நினைச்சு சில்லுன்னு குடிப்பான் பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த அரசாங்கத்தை வந்து அவன் வந்து ரொம்ப இதுவாக நினைப்பான். அப்போ மக்கள் மேலே ஒரு இது இருக்கும். மக்களுக்கு வந்து ஏழைங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். இது வந்து ஐயா எடப்பாடி ஆட்சியில் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஒரு இலவச பயணம் மாதிரி ஆண்களும் இலவச பயணம், அதை எப்படி ஆண்கள் வரவேற்பாங்களா? பெண்கள் கோச்சிக்க மாட்டாங்களா? நிச்சயமா கோச்சிக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியில முன்னாடியே வரமாட்டுது பஸ். உங்களை யாரு உங்களை இலவசமா கொடுக்க சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா வரது கிடையாது, டைம் பிரகாரம் வரது கிடையாது. இலவசன்ட்டு பின்னாடியே ஒரு ஸ்பெஷல் பஸ் வந்துடுது, அவன் ஏற முன்னாடியே விசிலாச்சிடுறான். சரி சரி சரி. அதே மாதிரி மானியம், பெண்களுக்கு 2 வீலர் வாங்க மானியம்ன்றாங்க, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் பெண்களுக்கு? எல்லாமே அவர் போட்ட அறிக்கை எல்லாமே பயனுள்ளது தான். எதுவுமே பயனுள்ளதாக இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாமே பயனுள்ளது தான். ஸோ மக்கள் ஆதரிப்பாங்க கண்டிப்பா. பொதுவாகவே சீமான் மாதிரியான ஆட்கள் இலவசமே கூடாதுன்றாங்க, அவங்களுக்கு உங்க பதில் என்ன? இலவசன்றது ஏன் இலவசமா பாக்குறீங்க? மக்களுக்கு தேவையான பொருளை தானே கொடுக்குறாங்க. அதனால அவங்கவுங்க இஷ்டப்பட்டு தான் ஓட்டு போடுறாங்க, யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அதனால இலவசம் யாரு கொடுத்தாலும் எல்லாமே மக்களோட வரி பணம் தானே. ஆமா ஆமா ஆமா. அதனால அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறது இல்லையா? மக்கள் நலனுக்காக செய்யற எல்லா அரசாங்கமும் நல்ல அரசாங்கம். இதுல ஐயா எடப்பாடி ஐயா இன்னும் சிறப்பா பண்ணுவாரு நாங்க நம்புறோம். இப்ப பெண்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க 2 வீலர் வாங்குறதுக்கு, அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் பெண்களுக்கு? இப்போ ஒரு பஸ்ல என்னதான் ஃப்ரீயா போனாலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக அதுவே கஷ்டப்படுறாங்க, ஏறி இறங்க முடியல, ரொம்ப இதுவா இருக்காங்க. ஒரு வயசானவங்க போடுவா, ஒரு 50 வயசுக்கு மேல போனா நடக்க கஷ்டமா இருக்காங்களா, அதை அவங்க பொண்ணுங்க வந்து ஒரு பைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பைக்ல வந்து அவங்க ஃப்ரீயா போகலாம், ஒரு ஒரு இடுக்க இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ளதா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். பெண்களும் ஆண்களும் வாக்களிக்க தயாரா இருக்காங்களா? கண்டிப்பா தயாரா இருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.